பாண்டியன் ஸ்டார்ட்டோட எபிசோட். பாண்டியன் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு கோமதி இருந்துட்டு என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரியல கோமதி, ஒரு மாதிரி நெஞ்சு அரைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டு ஒன்று இங்க உடம்பு ஏதாச்சும் பண்ணுதாங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்றாங்க. ஏண்டி நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. எனக்கு பயமா இருக்கு கோமதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரிசியை பற்றி நினைச்சுதானே இந்த அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கான்றாங்க. அரிசியுடைய வாழ்க்கை நம்மளே கேள்விக்குறியாக்கிட்டோமோன்னு தோணுது. ஏன்னா அவ சந்தோஷமான ஒரு இடத்துல இருந்திருப்பா, ஆனால் இன்னைக்கு அவள் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், பின்ன அவள் நம்மளால தானே உண்மையை சொல்லாத போயிட்டா. ஏன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அவள் சொன்னதும் சரிதானே, ஒருவேளை அவள் உண்மையை சொல்லியிருந்தா நீ இப்படி பண்ண போய் தானே அவன் இப்படி பண்ணான் அப்படின்ட்டு தேவையில்லாத பேசியிருப்போம். அதுதானே ஒரு பக்கம் இருக்குன்றாங்க. சரிங்க, உங்களுடைய உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணதை சொல்லுங்க, நான் பசங்க யாரையாச்சும் கூப்பிடுறேன்றாங்க. நீ வேறடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட அப்படின்றாங்க. நீ ஏன் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டி இருந்துட்டு. இன்னொரு பக்கம் படுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சந்தோஷமா நிம்மதியா அப்படின்றாங்க. அவ்வளோ நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதுக்காக எதுவும் பண்ணாம உங்க பாட்டுக்கு சந்தோஷமா ஜாலியாக இருக்கீங்க, எப்படி போனா என்னன்ற மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போதும் வாய முடின்றாங்க. நீ ஏதாச்சும் பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ என்ன மனுஷியடி, எப்படி நடந்துக்கணும் எப்படி பண்ணணும்னு கூட உனக்கு தெரியலன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமா மனுஷன் ஜென்மே இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சுகன்யாவை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு நானும் போனா போதும்னு பார்த்தா இந்த அளவுக்கு மோசமாகவும் கேவலமாகவும் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா சண்டை போடுறாங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க, அத்தாச்சியெல்லாம் அவ்வளோ அடிக்கிறாங்க, அடிக்காத பின்ன வேற என்ன பண்ணுவாங்க. சுகன்யா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, அரிசி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை இப்படி பண்ணிருக்கணும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இனிமேல் அரிசி ஒரு விஷயத்துல இது பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணான்னு தெரியாது, நீ பண்ண வேலைக்கு வேற ஒரு பேர் அப்படின்னு கேவலமா திட்டிட்டு தூங்கிடுவாங்க. சுகன்யா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. சுகன்யா இங்க கொஞ்சம் வாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பாண்டி உட்காரச்சு பேசுறாங்க. கோமதி இருந்துட்டு நான் போறேன்னு இங்கே இருக்க கோமதின்னு சொல்றாங்க. அப்புறமா இங்க பாருமா, இதுமேல் குடும்ப விஷயத்துல இப்படி பண்ணாத, இது சந்தோஷமான ஒரு குடும்பம் அப்படின்ட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதியோடைய வாய் சைலண்டா இருக்காம தேவையில்லாத சுகன்யா கிட்ட பயங்கர வாக்குவாதம் செய்யறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.